உலகெங்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அவதார கடவுளாக வழிபட்டு வந்த பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா சித்தியடைந்தார். அன்பு, கருணை, சேவை ஆகியவற்றை உட்பொருளாகக் கொண்டு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களை கொண்ட புட்டபர்த்தி பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா 1926 நவம்பர் 23 ஆந்திராவில் உள்ள புட்டபர்த்தியில் பிறந்தார். இவரது இயற்பெயர் சத்யநாராயண ராஜு. இவரது பெற்றோர்கள் ராஜு ரத்னகரம், ஈஸ்வரம்மா ஆகியோர். குழந்தை பருவத்திலேயே நாடகம், இசை, நடனம், பாடல் எழுதுதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். அந்த பால்ய பருவத்திலேயே மிகுந்த அறிவாற்றலும் இறையருளும் சாத்வீக அன்பு மனமும் கொண்டவராக திகழ்ந்தார். 1940 மார்ச் 8 தனது சகோதரருடன் இருந்தபோது தேள் ஒன்று இவரை கூட்டியது. இதையடுத்து சில மணி நேரங்களில் தன்னிலை மறந்தவராக இருந்தார். அதன் பிறகுதான் அவரது பெற்றோர்கள் மட்டுமின்றி மற்ற அனைவரும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் மறு அவதாரம் இவர் என்று உணர்ந்தனர். இதற்கு பின் பக்தர்களுக்கு அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை. இதனை அடுத்து தற்போது பிரசாந்தி நிலையமாக விளங்கி வரும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிரமம் 100 ஏக்கர் பரப்பளவில் 1946 முதல் செயல்பட்டு வருகிறது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் அருளை பெற நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் அவரை தரிசிக்க வர துவங்கினர். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் ஆசி பெற்ற அனைவரும் தங்களின் துன்பங்களிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் விடுதலை பெற்று மன நிறைவு அடைந்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா சென்னை மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு சென்று பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். பக்தர்களால் அவதார கடவுள் என்று நம்பப்பட்ட பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் ஆசிரமங்கள் மூலம் சமூக தொண்டுகள் செய்து வந்தார். புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவமனை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அதிநவீன இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் வகையில் ஏற்பாடுகளை செய்தார். சத்யசாய் அமைப்பு ஏராளமான இலவச கல்வி நிலையங்களை நிறுவி சிறந்த கல்வியை அளித்து வருகிறது. ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில் 200 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததோடு தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் குடிநீர் தாகத்தை போக்கும் வகையில் கிருஷ்ணா நதி நீரை தெலுங்கு கங்கை திட்டத்தின் மூலம் கொண்டுவர நிதி உதவி வழங்கினார். இந்தியாவில் ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் முதல் சாதாரண பக்தர்கள் வரை அவரை தேடி வந்து அருளாசி பெற்று வந்தனர். ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு கடந்து அனைத்து பிரிவினரும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவிடம் பக்தியும் அன்பும் கொண்டிருந்தனர். சமீபத்தில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 85வது அவதார திருநாள் புட்டபர்த்தியில் பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சமீப காலமாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையிலும் தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து அருளாசி வழங்கி வந்தார். அவரது உடல்நிலை மேலும் பாதிப்படையவே ஸ்ரீ சத்யசாய் அறிவியல் மற்றும் உயர் மருத்துவக் கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் இழந்ததால் ஏப்ரல் 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா சித்தியடைந்தார். இது குறித்து அறிந்த பக்தர்கள் புட்டபர்த்தியில் குவிந்து வருகின்றனர். நாடு முழுவதிலும் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்களும் மதகுருக்களும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவிற்கு அஞ்சலி செலுத்த புட்டபர்த்திக்கு விரைந்துள்ளனர். ஞாயிறு மாலை முதல் 2 நாட்கள் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் உடலை உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.